Hello viewers, welcome to Tips Mathematics. So இன்னைக்கான கிளாஸ்ல ஹிஸ்டரிக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தாங்க நம்ம பார்க்க போறோம். So ஆல்ரெடி ரெண்டு வீடியோல 10 क्वेश्चन 20 क्वेश्चन பார்த்துட்டோம். So இது வந்து மூணாவது வீடியோங்க. இன்னைக்கு 30th क्वेश्चन வரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். So இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. From whom Shivaji captured the fort of Singhghat in 1670. சிவாஜி யாரிடமிருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார்? ஸோ சிவாஜி யார்கிட்ட இருந்து அதை கைப்பற்றினார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் தான் நமக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th படிக்கும்போது இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 7thலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நியூ 7th புக் படிக்கும்போதே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 7th வந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் படிக்கும்போது ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறத தாண்டி பழைய புக் வந்து ஜஸ்ட்டு சோசியல் புக்கெல்லாம் ரீட் பண்ணுங்கள். சயின்ஸோ மேக்ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. சோசியல் புக்கை மட்டும் புது 7th படிக்கும்போது அப்படியே பழைய 7th இதுக்கு ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரீட் பண்ணிட்டே வரும்போது கான்செப்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தமிழில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறது தான் எல்லாரோட கவலையுமா இருக்கும். அப்போ புது புக் படிக்கும்போது நீங்கள் பழைய புக்கை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே ஈஸியாக ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். நேம் தி 4 அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த பசுபதி சீல் ஆஃப் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேங்க. BRET பிரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெட் ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெட். பஃபலோ, ரைனோசரஸ், எலிஃபண்ட், டைகர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 4மே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா பஃபலோ, ரைனோசரஸ், எலிஃபண்ட், டைகர், பிரெட் அப்படின்னு வந்துருந்துச்சு இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் இதுதான் நமக்கு சரியானது. மற்ற ஆப்ஷன் ஏன் வரலைங்கிறது பார்த்துருவோம். நமக்கு லைன்கிறது நம்ம படிக்கவே கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னே இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ரைனோசரஸ் இருக்குது, ஆனால் புல்லுங்கிறது நம்ம படிக்கவே கிடையாது. அதனால் இந்த ஆப்ஷனே நெக்லெக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லயன், டீர், கேட் எதுவுமே வந்து வராது. அடுத்ததில் எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், பஃபலோ. நம்மளோட ஷார்ட்கட் படி ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எது வந்து சரியாக பொருந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, நில உடைமை முறை. ஸோ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு பார்ப்போம். ஜமீன்தாரி முறைனா நிலஸ்வான்தாரர் முறை தான். ஓகேங்க. மகள்வாரி முறைங்கிறது சொந்த சாகுபடி முறைங்கிறது நமக்கு கிடையாது. அதே போல் ரயத்வாரி முறை வந்து இனவாரி முறைங்கிறது கிடையாது. லேண்ட் டென்யூர் நில உடைமை முறைங்கிறப்போ நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தை பற்றியது. அப்போ ஃபர்ஸ்ட்டும் 4th தான் நமக்கு பர்ஃபெக்டாக பொருந்தி வந்திருக்கு. அடுத்தது இன்றைக்கான 4th கொஷின். இட் வாஸ் யூஸ்டு பை த ஹரப்பன்ஸ் ஃபார் மேக்கிங் ஸ்டோன் பிளேட்ஸ் அண்ட் டூல்ஸ். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ஸோ அவங்களுக்கான ஆயுதங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு எதில் தான் அவங்க பயன்படுத்தி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோரி செர்ட். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக நம்ம 6th புக்காக இருக்கட்டும் 9th புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது மேக்ஸிமம் எந்த இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிற பிளேஸ் கொண்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த பிளேஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். டேஸ் டைனாசிட்டி இஸ் நோன் அஸ் த மம்லுக் டைனாசிட்டி. டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு யாருங்க? அந்த சுல்தான், டெல்லி சுல்தான் அவங்க அதிலே ஃபஸ்ட்டு வம்சத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மம்லக் வம்சம், அடிமை வம்சம். அடுத்தது இன்றைக்கான 6th கொஷின் வந்து பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரூலர் மேரிட் த லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? குமாரதேவியை மணந்தவர் யாருங்க? முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தா 1. ஸோ இதுலேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் என்ன கேட்கலான்னா அந்த லிச்சாவி அப்படிங்கிற இடம் வந்து எந்த பகுதியோட மத்தியில் வந்து இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து முதல் கேள்வி. சந்திரகுப்தர் வந்து வெளியிட்ட நாணயத்தில் யார் யாரோட முகங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வெளியிட்ட நாணயம் இப்போ கோல்டா, சில்வரா, பிரான்ஸா, ஸோ அந்த மாதிரி எந்த தன்மையை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சந்திரகுப்தர் அவர் முதலாம் சந்திரகுப்தருக்கான ஒரு பட்டப்பெயர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஒரு கொஷின்லேருந்து உங்ககிட்ட நான் 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சமுத்திரகுப்தன் இருக்கா? ஸோ இந்த முதலாம் சந்திரகுப்தரோட ஒரு பையனா பேரனா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கொஷின் வந்து என்னென்னா இந்த ஆப்ஷனில் இருக்கவங்கள நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கன் பவுடர் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் பை. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? எந்த நாடு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ வெடிமருந்து அப்படின்னாலே ஃபஸ்ட்டு யார் தாங்க? சைனா தான். ஓகேங்களா?
அடுத்தது இன்றைக்கான 8th கொஷின் வந்து பாருங்கள், வசிஷ்டபுத்திர பழுமாயி வாஸ் அப்படின்னா யாரை வந்து குறிக்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிங், அரசர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி புக்கில் பாக்ஸாக வந்து போட்டு நமக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 9th கொஷின், டாஸ் எஸ்டாப்ளிஷ்டு தேர் கிங்டம் இன் தொண்டை மண்டலம். டாஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார். ஸோ யார் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது யார் வந்து நிறுவினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லவர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆட்சியை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? நிறுவியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷும் வந்து பண்ணி தந்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள். ஸோ இந்த கொஷினோட என்னென்னு பார்த்திங்கன்னா 2024க்கான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து 2023 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதையும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு யூனிட்ஸ்க்கான ப்ரீவியஸ் கொஷினும் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி சாம்பிள் பிடிஎஃப்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கான ஆஃபர்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம பார்த்த 9 கொஷின்லேயே நிறைய கொஷின்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கேங்க. அதுக்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.